கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் பேசு பொருளாக மாறி பல்வேறு எதிர்ப்புகளை கிளப்பியிருக்கும் டங்ஸ்டன் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்து பிரபலமாக ஆரம்பித்தது புவியியல் மற்றும் கனிமவியல் அறிவியல். கனிமவியல் ஆய்விற்காக ஸ்வீடனில் இருந்து பல்வேறு கனமான கற்களை சேகரித்தார் உப்சலாவை சேர்ந்த பேராசிரியர் அலெக்ஸ் ஃப்ரெட்ரிக் கான்ஸ்டட். ஸ்வீடிஷ் மொழியில் கனமான கல்லுக்கு டங்ஸ்டன் என்று பெயர். 1781ஆம் ஆண்டில் கார்ல் வில்ஹெல்ம்ஸ் ஷீலே பிஸ்பர்க் டங்ஸ்டன் என்ற இரும்பு சுரங்கத்தில் இருந்து டங்ஸ்டன் ஆக்சைடை கண்டுபிடித்தார். ஷீலே இதை கண்டுபிடித்ததை கௌரவிக்கும் விதமாக அந்த டங்ஸ்டன் தாதுவிற்கு ஷீலைட் என்று பெயரிடப்பட்டது. டங்ஸ்டனில் இருந்து ஷீலே பெற்ற அதே அமிலம் வொல்ஃப்ராமில் இருப்பதாக ஜீவான் ஜோஸ் எல்ஹியார் கண்டறிந்தார். பின்னர் 1783இல் ஜீவான் ஜோஸ் எல்ஹியார் மற்றும் அவரது சகோதரரான ஃபாஸ்டோ ஹெல்ஜியாவுடன் கூட்டு சேர்ந்து விக்டோரியா நகரத்தில் உள்ள ராயல் சொசைட்டி ஆஃப் தி கண்ட்ரி மூலம் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்டனர். 20க்கும் மேற்பட்ட டங்ஸ்டன் தாங்கி தாதுக்கள் கண்டறியப்பட்டாலும் அவற்றில் 2 மட்டுமே தொழில்துறை பயன்பாட்டிற்கு முக்கியமானது. வெல்ஃப்ராமைட் மற்றும் ஷீலைட் ஆகும். முதல் டங்ஸ்டன் கொண்ட இரும்புகள் 1858இல் காப்புரிமை பெற்றன. பின் 1868 முதல் இரும்புகளின் கனத்தை அதிகரிக்க டங்ஸ்டன் ஆனது பயன்படுத்தப்பட்டது. இரும்பினை விட 2 மடங்கு கடினத்தன்மை கொண்ட டங்ஸ்டன் டைட்டானியத்தை விட அடர்த்தியானதாகவும் இருக்கிறது. விளக்குகளுக்குள் இருக்கும் இழை கம்பி முதல் மொபைல் போன், ட்ரில்லிங் மற்றும் கட்டிங் மிஷின் என டங்ஸ்டனின் பயன்பாடு இன்றளவில் இன்றியமையாததாக இருக்கிறது. துப்பாக்கி தோட்டா மற்றும் ராக்கெட்டின் முன்பகுதி என இடம்பெற்று டங்ஸ்டன் தன் ஸ்ட்ராங்கை உலகிற்கே உரக்க காட்டியுள்ளது. நகைகள், வாகனங்கள் என பறந்து விரிந்திருக்கும் டங்ஸ்டன் மருத்துவமனையிலும் பெரும் பங்காற்றி வருகிறது. டங்ஸ்டனின் உயர் அணு எண் மற்றும் உருகும் வெப்பநிலை காரணமாக எக்ஸ்ரே குழாய்களில் டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது. உலகில் தோண்டப்படும் டங்ஸ்டன் தாதுவில் 50% உயர்தர எஃகை உருக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சுமார் 35% கடினமான எஃகு தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. சுமார் 10% டங்ஸ்டன் ஆனது கம்பி தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. மேலும் 5% மற்றவைக்காக பயன்படுத்தப்படுகிறது. உலகிலேயே டங்ஸ்டன் இருப்பு அதிகமுள்ள நாட்டில் சீனா முதல் இடத்தில் உள்ளது. சீனாவிற்கு அடுத்தபடியாக கனடா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா உள்ளன. இந்தியாவில் ராஜஸ்தானில் அதிக அளவு டங்ஸ்டன் உள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் டங்ஸ்டன் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து டங்ஸ்டன் உற்பத்தியானது மதுரையை நோக்கி குறிவைத்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட 8 ஊர்களை உள்ளடக்கிய சுமார் 5000 ஏக்கரை ஏலம் எடுத்து மதுரையின் எழில்மிகு உருவத்தை சிதைக்க முன்வந்திருக்கும் டங்ஸ்டன் தனது குறிக்கோளில் வெற்றி பெற்றால் 2000 ஆண்டுகள் தொன்மையான தமிழ் கல்வெட்டுகள், சமணர் படுகைகள், மகாவீரர் சிற்பம், குடைவரை கோயில் என தமிழர் வரலாற்றையும் சேர்த்து சிதைக்கும் அபாயம் உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.